வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருவோம். இது வெண்டைக்காய் போட்டு இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். அடுத்தது என்ன பொரியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் பொரியல் தாங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பொரியல் தான். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டு கடைசியாக தேங்காய் திருவி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. இன்னும் பெட்ரூம்லேருந்து தூங்கி எழுந்து அந்த ஹாலில் இருக்க சோஃபாவில் படுத்து ஒரு 2 மணி நேரமாக தூங்கினா தான் அவளுக்கு நல்லாயிருக்கும். இங்கேருந்து அவள் தூங்கி எழுந்ததுமே நான் பாலை ஆற்றி கொடுத்துருவேன். குடித்து முடிச்சுட்டு தான் தூங்குவாள். மறுபடியும் எழுந்து இன்னொரு டைம் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:20 அவள் எழுந்திரிக்கிறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும் ஹாலிலேருந்து எழுந்துச்சி வர்றதுக்கு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு சமையல் வேலை சாப்பிட்ற வேலை எல்லாம் முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நைட்டுங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் தான் நான் வேல் பூஜை பண்ணுவேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். எல்லாம் பூவெல்லாம் வச்சு திருப்தியாக இருக்கும். அன்றைக்கி சாமி கும்பிட்றது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு சந்தோஷமாக நல்லாயிருக்கும். அன்றைக்கி வேல் பூஜை பண்ணுறோம் அப்படின் போதே அது ஒரு மன நிறைவோடு இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். நமக்கு பூஜை பண்ணோம், அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது அப்படி இப்படின்னு செம வேலையாக தான் இருக்கும். எனக்கு எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஓம் விளக்கு இது நான் மீஷோவில் வாங்கியிருந்தேங்க. அந்த விளக்கோட அந்த தட்டு 2 சேர்த்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த 3 வேல் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ராஜ அலங்காரத்தில் முருகர் இருக்கார் இல்லைங்களா, இது திருச்செந்தூர் போனப்போ இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. சூப்பராக இன்றைக்கி பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணி என்னுடைய வேல் பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. செவ்வாய்க்கிழமை சூப்பரான நம்ம வேல் பூஜை முடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம சாமி கும்பிட போகிறோம். அன்றைக்கி ஒரு தெய்வீகமாக மங்களகரமாக அன்றைக்கி வீடும் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கோயிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் எனக்கு. அதனால் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க 2 பேரையும் பையன் பொண்ணு 2 பேரையும் கூட்டிகிட்டு அவர் பக்கத்தில் அவங்க தாத்தா பாட்டி வீடு கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லைனா பார்த்திங்கன்னா கடைக்கு எங்கேயாவது போயிடுவாங்க. நான் எனக்கு ஃப்ரீ கொடுத்துருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சாமி கும்பிட்டு அதை அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் கத்திக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் பூஜை பண்ணவே முடியாது. அதனால் 2 பேரும் கடைக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க தாத்தா பாட்டி வீட்டுக்கோ போயிடுவாங்க. போயிட்டு நான் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதனால் நானும் சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு கேட்டுட்டு அதே மாதிரி அந்த வேல் மாறல் பதிகம் உட்காந்து படிச்சுட்டு மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக நானும் சாமி கும்பிட்டுருவேன். நான் முடிக்கவும் கரெக்டாக இவங்க வெளியில் போனவங்களும் வந்துடுவாங்க. 8 to 9ங்கிறதுனால கரெக்டாக நான் 8 மணிக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருவேன். வச்சுட்டு 8லேருந்து 8:30 என்னுடைய பூஜையை நான் முடிச்சிடுவேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்சிடுவேங்க. அவ்வளோதாங்க இன்னைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.